வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் தினம் 5 GS ஜென்ரல் ஸ்டடீஸ் டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகள் எடுத்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதுக்கான புக் சோர்ஸ் இருந்தால் புக் சோர்ஸ் பார்ப்போம். அப்படி புக் சோர்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனோட தினம் 5 கேள்விகளை பார்த்துட்டு வரும். அதில் இன்றைக்கி 17வது நாள். இன்றைக்கான 5 கேள்விகளாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். டேஷ் டைனஸ்டி இஸ் நோன் ஆஸ் த மம்லுக் டைனஸ்டி. டேஷ் வம்சம் மம்லுக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தானியத்தை பற்றினா கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் நமக்கு தேவை. ஓகேங்களா. குப்த பேரரசு இந்தியாவில் பல பகுதிகளில் குப்த பேரரசுகளோட ஆட்சி நடந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு பேரரசும் இந்தியாவை ஆட்சி செய்யலை. அதுக்கடுத்ததாக 1206 இந்த காலகட்டத்தில் தான் டெல்லி சுல்தானியம் அப்படின்ற ஒரு பேரரசர் அவங்களோட ஆட்சி காலம் தொடங்குது. இவங்க 1206லேருந்து 1526 முகலாயர்களோட ஆட்சி இந்த வருஷத்தில் தொடங்கும். இந்த டைமில் தான் இவங்களோட ஆட்சி முடியும். ஓகேங்களா. 1206 டெல்லி சுல்தானியத்தோட ஆட்சி தொடங்கி 1526 வரைக்கும் இவங்களோட ஆட்சி. கிட்டத்தட்ட ஒரு 320 வருஷத்துக்கிட்ட இவங்க இந்தியாவில் பல பகுதிகளில் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இந்த டெல்லி சுல்தானியத்தை சேர்ந்தவர்கள். இந்த டெல்லி சுல்தானியர்கள் உண்மையிலே இந்தியாவில் இருந்தவங்களான்னு கேட்டோன்னா இந்தியாவில் இருந்தவங்கள இவங்க மத்திய ஆசியா பகுதியிலேருந்து வந்தவங்க. ஓகேங்களா. இந்த துருக்கி அரேபியன்ஸ், ஓகேங்களா, இந்த அரபிக் பகுதியிலேருந்து வந்தவங்க தான் இந்த டெல்லி சுல்தானியத்தை சேர்ந்தவங்க. முதல்ல ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னு பார்த்தோன்னா அரேபியர்கள் படையெடுப்பு நடக்குது. இல்லை, அரேபியாவிலேருந்து இந்தியா பக்கம் படையெடுத்து வராங்க. அப்படி படையெடுத்து வர்றவங்கள 3 பேர் மிக முக்கியமானவர்கள். ஃபஸ்ட்டு யாருன்னா முகமது பின் காசிம்னு ஒருத்தர் படையெடுத்து வர்றாரு. அதுக்கு அடுத்ததாக கஜினி முகமது. அதுக்கு அடுத்ததாக தான் மிக முக்கியமானவர் கோரி முகமது. யார்? கோரி முகமது. இந்த கோரி முகமது தான் என்ன பண்ணுவார்னா இந்தியாவில் இருக்கிற பல அரசர்களோடு போட்டியிடுவார். முதல் தராயின் போர், 2வது தராயின் போர், சந்த்வா போர். இந்த சந்த்வா போரில் தான் என்னென்னா ஜெயச்சந்திரன் அப்படின்ற அரசரை தோற்கடித்து அவரோட ஆட்சியை இந்தியாவில் நிறுவுறார். ஓகேங்களா. இந்த கோரி முகமது என்ன பண்ணுவார்னா இவருக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா இவர் அடிமைகளை வச்சுட்ருப்பார். அந்த காலத்தில் எப்படின்னா நம்ம போய் பொருட்கள் வாங்குற மாதிரி அடிமைகளை சந்தையில் வாங்குவாங்க. ஓகேங்களா. அப்படி வாங்கப்பட்ட 2 அடிமைகள் யாருன்னு பார்த்தோன்னா குத்புதீன் ஐபக், இன்னொருத்தர் குத்புதீன் ஐபக். அடுத்ததாக முகமது பின் பக்தியார் கில்ஜி. இந்த பக்தியார் கில்ஜி என்ன பண்ணியிருப்பார்னா நாலந்தா பல்கலைக்கழகம், பீகாரில் இருந்த நாலந்தா பல்கலைக்கழகம் புகழ்பெற்று இருந்துச்சு அந்த காலத்தில். இவர் என்ன பண்ணியிருப்பார்னா அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை சூறையாடி நிறைய கட்டிடங்களை டேமேஜ் பண்ணி நிறைய விஷயங்களை அழிச்சிருப்பார். ஓகேங்களா. இந்த பக்தியார் கில்ஜி தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை சூறையாடியவர். யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க, கேட்டும் இருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா பக்தியார் கில்ஜி. அடுத்ததாக 2 அடிமைகள் பார்த்தோம் குறிப்பிட்டு. அதில் குத்புதீன் ஐபக். இந்த குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுவார்னா இந்தியாவில் இருக்கிற வட இந்திய பகுதிகளில் போய் இவர் சண்டையிடுவார். ஓகேங்களா. சண்டையிட்டு நிறைய ராஜ்யத்தை இவர் பிடிப்பார். இவர் என்ன பண்ணுவார், அதே வட இந்தியாவில் இவரோட ஆட்சியை நிரூபிக்கிறாரு. இவர் கோரி முகமதோட அடிமை. இந்த கோரி முகமதோட அடிமை தான் இந்த குத்புதீன் ஐபக்கும் பக்தியார் கில்ஜி நாலந்தா பல்கலைக்கழகத்தை மட்டும் சூறையாடுறாரு. இந்த குத்புதீன் ஐபக் நிறைய அரசர்களை வென்று அவரோட ஆட்சியை இந்தியாவில் நிறுவுறாரு. இந்த குத்புதீன் ஐபக் அடிமையா? ஸோ இவரோட வம்சம் தான் ஃபஸ்ட்டு வம்சம். டெல்லி சுல்தானியத்தோட ஆட்சி செஞ்ச முதல் வம்சம் எதுன்னு பார்த்தோன்னா இந்த அடிமை குத்புதீன் ஐபக் வம்சம் தான் ஆட்சி செஞ்சிச்சு. இவர் யார்? கோரி முகமதோட அடிமை. அதனால் அந்த வம்சத்தை என்ன சொல்கிறாங்கன்னா அடிமை வம்சம். ஓகேங்களா. அடிமை வம்சம். இந்த அடிமை வம்சத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா மம்லுக் அல்லது மாம்லுக். இந்த அடிமை வம்சத்தை என்னன்னு சொல்லுவாங்க? மம்லுக் அல்லது மம்லுக்னு சொல்லுவாங்க, அல்லது மாம்லுக்னு சொல்லுவாங்க. இந்த அடிமை வம்சத்தை தான் மாம்லுக் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுக்கு என்ன பொருள்னா மாம்லுக்கு அடிமை. அரபியில் என்ன பொருள்னா அடிமைன்னு பொருள். ஓகேங்களா. மாம்லுக்னு எந்த வம்சத்தை சொல்கிறாங்க? அடிமை வம்சம். இந்த அடிமை வம்சம் யாருக்கு கீழே வராங்கன்னு பார்த்தோன்னா இந்த கோரி முகமது கீழே வராங்க. இவங்க யார்? டெல்லி சுல்தானியத்தோட ஆட்சியாளர்கள். ஓகேங்களா. இந்த இராணுவ அடிமைகள் நம்ம சொன்னல சந்தையில் போயிட்டு இந்த குத்புதீன் ஐபக்கும் பக்தியார் கில்ஜியும் வாங்கினாங்கன்னு. இப்படி வாங்குறதுக்கு இராணுவ அடிமைகளுக்கு பேர் என்னென்னா பண்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பேர் மம்லுக் அல்லது மாம்லுக். அரபியில் என்ன பொருள்னா அடிமைன்னு பொருள். ஓகேங்களா. இந்த இராணுவ அடிமைகளுக்கு பேர் பண்டகன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இவங்கள நிஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்டகனுக்கு வேற என்ன பேர்லையும் குறிப்பிடுவாங்கன்னா நிஸ்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிஸ்பா அப்படின்னு குறிப்பிடுவாங்க.
ஓகேங்களா. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டெல்லி சுல்தானியம் கிளாஸ் அப்போ பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு இந்த டீட்டெயில்ஸே போதுமானது. ஃபஸ்ட்டு பாருங்கள், எந்த வம்சம் இப்போ மம்லுக் வம்சம்னு அழைக்கிறாங்கன்னா டெல்லி சுல்தானியத்தில் இருக்கிற அடிமை வம்சம். ஓகேங்களா. அடிமை வம்சம்னாலே டெல்லி சுல்தானியத்தில் ஃபஸ்ட்டு இவங்க தான் வராங்க. அடிமைகளாக 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பக்தியார் கில்ஜி, இன்னொருத்தர் குத்புதீன் ஐபக். இந்த குத்புதீன் ஐபக் தான் அடிமை வம்சத்தை தொடங்குறாரு. அவங்களுக்கு என்ன பேர்னு பார்த்தோன்னா மம்லுக் அல்லது மாம்லுக். மாம்லுக்கு என்ன பெயர், அரபியில் என்ன பொருள்னு பார்த்தோன்னா அடிமை அப்படின்னு பொருள். ஓகேங்களா. அடிமை வம்சத்தை தொடங்கி வைக்கிறது யார்? குத்புதீன் ஐபக். எந்த வம்சத்தை சார்ந்தவங்க? அடிமை வம்சத்தை என்னன்னு சொல்லுவாங்க? மம்லுக் வம்சம்னு சொல்லுவாங்க அல்லது மாம்லுக் வம்சம்னு சொல்லுவாங்க. இதுக்கான புக் சோர்ஸ் இருக்குது. 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஓகேங்களா. 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இதுக்கான டெல்லி சுல்தானியம்னு லெசன் இருக்குது. அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். பாருங்கள், அரசு இவ்வரசு மம்லுக் அரசு மரபென்றும் அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை இவர் நாட்டினார். யார்? குத்புதீன் ஐபக். ஓகேங்களா. குத்புதீன் ஐபக் தான் என்ன பண்ணுவார்னா அடிமை வம்சத்தோட ஆட்சியை நிறுவுவார். ஓகேங்களா. இதை படிச்சிங்கனாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக். அடுத்ததாக இந்த கொஸ்டினை பாருங்கள். சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி வாஸ் ஃபவுண்ட் பை. சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோன்னா நாராயணகுரு, சாவித்ரிபாய் பூலே, ஐயன்காளி, அயோத்திதாசர். 4 பேர் இருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா அயோத்திதாசர். யார் இந்த அயோத்திதாசர்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் கம்மி தான். ஸ்கூல் புக்கை படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமான பேர் தான் அயோத்திதாசர். யார் இந்த அயோத்திதாசர்? பெரியார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெரியார். அந்த பெரியாரே தனக்கு முன்னோடின்னு அறிவிக்கப்பட்ட ஒருத்தர் தான் இவர். ஓகேங்களா. பெரியார் தன்னுடைய முன்னோடின்னு யாரை சொல்லியிருப்பார்னா தங்கவயல் அப்பாதுரை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அதுக்கு அடுத்ததாக அயோத்திதாசர். ஓகேங்களா. அப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தவாதி தான் இந்த அயோத்திதாசர். இவரை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய எக்ஸாம்ஸில் ரெகுலராக கேட்பாங்க. இப்போ அவரை பற்றின டீட்டெயில்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. இவர் சென்னையில் பிறக்கிறாரு. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளை கற்றறிகிறாரு. ஓகேங்களா. அடுத்ததாக சரளமாக பேசவும் கூடியவர். அனைத்து மொழிகளிலும் என்னென்னா சரளமாக பேசவும் செய்வார். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்ட விடுதலை பெற பாடுபட்டார். ஓகேங்களா. பெரியாரே தன்னுடைய முன்னோடியாக குறிப்பிடப்பட்டவர் தான் இந்த அயோத்திதாசர். அடுத்ததாக ஒடுக்கப்பட்டோரின் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர். ஓகேங்களா. பண்டிதர் அயோத்திதாசர். இவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பண்டிதர் அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு சபாவை உருவாக்குறாரு. அதுதான் அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை உருவாக்குறாரு. எதுக்காக? கோயில் நுழைவுக்காக. ஓகேங்களா. கோயில் நுழைவுக்கு ஆதரவாக. என்ன சபா? அத்வைதானந்தா சபா. அடுத்தது பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். 1882 அயோத்திதாசர் இவரும் ஜான் ரத்தினம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா திராவிடர் கழகம். ஞாபகம் வச்சுக்கோங்க, திராவிடர் கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. எப்போ? 1882. அதே 1885 திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு இதழை தொடங்கியிருப்பார். நிறைய எக்ஸாம்ஸில் இந்த டேட்டா கேட்டிருக்காங்க. 82னா திராவிடர் கழகம், 85னா திராவிட பாண்டியன். ஓகேங்களா. இந்த 82 தொடங்கப்பட்ட திராவிடர் கழகம் யார் கூட சேர்ந்து தொடங்கியிருப்பார்னா ஜான் ரத்தினம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மிக முக்கியமானது திராவிட மகாஜன சபா என்ற அமைப்பை 1891. எல்லாமே திராவிடரில் ஸ்டார்ட் ஆகும். 1891 திராவிட மகாஜன சபா. 3 டீட்டெயில் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 82 திராவிடர் கழகம். ஓகேங்களா. இவரும் ஜான் ரத்தினம் 2 பேரும் சேர்ந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா திராவிடர் கழகம். அடுத்ததாக 3 வருஷம் கழிச்சு 85 திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு இதழை தொடங்குறாரு. அதுக்கு அடுத்ததாக 4 வருஷம், 3 வருஷம், அடுத்ததாக 4 வருஷம் கழிச்சு 4 வருஷம் இல்லை 6 வருஷம் கழிச்சு 1891 திராவிட மகாஜன சபா. ஓகேங்களா. திராவிடர் கழகம், திராவிட பாண்டியன், திராவிட மகாஜன சபா. ஓகேங்களா. இந்த 3 அமைப்பை உருவாக்குற 2 அமைப்பு ஒரு இதழ். ஓகேங்களா. திராவிடர் கழகமும் திராவிட மகாஜன சபாவும் அமைப்பு, திராவிடர் பாண்டியன் என்பது இதழ். ஓகேங்களா. அடுத்ததாக பிரம்மயான சபை நிறுவர்களில் ஒருவரான HS ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக இவர் என்ன பண்ணுவார்னா 1898 இலங்கைக்கு போய் பௌத்தத்தை தழுவிடுவார். ஓகேங்களா. புத்த மதத்திற்கு மாறிடுவார். அதே ஆண்டில் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம். என்ன சங்கம்? சாக்கிய பௌத்த சங்கம். எந்த வருஷம்? 1898.
இலங்கைக்கு போகிறாரு. யாருடைய தாக்கத்தாலன்னு பார்த்தோன்னா எச்எஸ் ஆல்காட். இவர் எச்எஸ் ஆல்காட் யாருன்னு பார்த்தோன்னா பிரம்மஞான சபையை நிறுவியர்களில் ஒருத்தர். ஓகேங்களா. இந்த எச்எஸ் ஆல்காட் இவர் என்ன பண்ணார், இலங்கைக்கு கூப்பிட்டு போகிறாரு. இலங்கைக்கு கூப்பிட்டு போய் அயோத்திதாசர் என்ன பண்ணுறாருன்னா புத்த மதத்தை தழுவுறாரு. அதுக்கடுத்து தான் இவர் என்ன புத்தகத்தை எழுதுறாருன்னா சாக்கிய பௌத்த சங்கம், புக்கில் சங்கத்தை அமைக்கிறாரு. சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை எங்கே நிறுவுறாரு, இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே நிறுவுறாரு, சென்னையில் நிறுவுறாரு. சாக்கிய பௌத்த சங்கத்தை சென்னையில் நிறுவுறாரு. இல்லை அடுத்ததாக மிக 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 நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டு சலிச்சு போன ஒரு கொஷின், எந்த ஒரு பைசா தமிழன் 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை, வாராந்திர பத்திரிகை, இது எந்த பத்திரிகைன்னு கொஷின் வந்திருக்கு, எந்த வருஷனும் பேர் வந்திருக்கு, எந்த வருஷனும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு தேவையானது 1907 என்ன ஒரு பைசா தமிழன் யாருடைய பத்திரிகைன்னு பார்த்தோன்னா அயோத்திதாசரோட பத்திரிகை. இது தினசரியாக வாராந்திர பத்திரிகை அல்லது மாதத்துக்கு வர இதழா அப்படின்னு கேள்விகள் வரும். வாராந்திர பத்திரிகை, ஓகேங்களா, வீக்லி மேகசின் மாதிரி வாரத்திற்கு ஒரு டைம் வரும். வாராந்திர பத்திரிகையை தொடங்கி வைத்து 1914 அவர் காலமாகும் வரையிலும் வெளியிட்டார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். எப்படின்னா இந்த ஸ்டான்ஸா, ஓகேங்களா, இந்த 3 ஸ்டான்ஸாலேருந்து நிறைய கேள்விகள் எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இந்த 3 பேராகிராஃப் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டேட்டாவை நீங்கள் மறக்கவே கூடாது. நிறைய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அயோத்திதாசர்னாலே இந்த பேராகிராஃப்லேருந்து கண்டிப்பாக கேள்விகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது 10th புக்கில் இருக்குது. 10th ஸ்கூல் புக்கில் சோஷியல் சயின்ஸில் இருக்கிற டேட்டா தான் இது. அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். மசாக்கன் டாக் ஷிப் யார்ட் இஸ் லொக்கேட்டட் அட், மசாக்கன் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் புக் சோர்ஸ் இருக்குது. நம்ம 10th ஜாகிரஃபிக்கு போனோன்னா இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், ஓகேங்களா. இது எதில் வரும்னா கடல் வழி போக்குவரத்து கீழே வரும். ஏன்னா கப்பல்லாம் எங்கே போவோம், கடலில் தான் போவோம். ஸோ கடல் வழி போக்குவரத்து கீழே ஒரு 4 டேட்டா கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இந்த கடல் வழி போக்குவரத்தில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டான சில டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த கப்பல் போக்குவரத்து பார்த்தோன்னா மிகவும் சிக்கனமான போக்குவரத்து மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற போக்குவரத்து. இதுவில் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. அதுக்கடுத்து தான் இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்களும் 200 நடுத்தர சிறிய துறைமுகங்களும் உள்ளன. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அதுக்கு அடுத்தது என்னென்னா இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் கொடுத்துட்டு இது மேற்கு இந்திய கடற்கரையில் என்னென்ன அமைஞ்சிருக்குன்ற மாதிரி கேள்விகள் வரும். பாருங்கள், மேற்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள இந்தியா மேப் இருக்குங்களா, அப்போ மேற்கு சைடில் மும்பை சைடு, ஓகேங்களா, அந்த சைடில் என்னென்ன இருக்குது பாருங்கள், காண்ட்லா, மும்பை, நவசேவா, ஜவஹர்லால் நேரு துறைமுகம், மர்மகோவா, நியூ மங்களூரு மற்றும் கொச்சின் துறைமுகம். இதெல்லாம் எங்கே இருக்குது, மேற்கு பகுதியில். இங்கே பாருங்கள், கொல்கத்தா, ஹால்டியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி, இதெல்லாம் கிழக்கு பக்கத்தில் இருக்கிற துறைமுகங்கள். கேள்விகள் கிழக்கு மேற்கையும் இந்த மாதிரி கொஷின்ஸில் வச்சும் கேட்பாங்க. அதனால் கிழக்கில் என்ன துறைமுகம் இருக்குது, மேற்கில் என்ன துறைமுகம் இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ கேட்குற கேள்விகள் எல்லாமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக புக்கிலேருந்தே கேட்காம கொஞ்சம் கான்செப்டுவலாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஎன்பிசியில். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் படிக்கணும். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா 4 முக்கிய கப்பல் கட்டும் தளம் இருக்குது. ஒன்று இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம், வைசாகில் இருக்குது. அடுத்ததாக கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தா. அடுத்ததாக நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மசாக்கன் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்குது, மும்பை. அப்போ ஆன்சர் என்ன, மும்பை. அடுத்ததாக கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சி, ஓகேங்களா. 4த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதிலிருந்து கேள்விகள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்போது மசாகன் கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குது, மும்பை, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த கேஸ் யூஸ்ட் இன் மியூசியம் டு ப்ரொடெக்ட் த மானுமெண்ட்ஸ் இஸ், அருங்காட்சியகத்தில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு எது, ஓகேங்களா. அருங்காட்சியகத்தில் பழங்கால பொருட்களை சின்னங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் பாக்ஸ்லேயோ அதுலேயோ ஒன்று போட்டு வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது என்ன கேஸை ஃபில் பண்ணி வைப்பாங்கன்னா நேச்சுரல் கேஸ், அதாவது இயற்கை வாயுவை ஃபில் பண்ணி வைப்பாங்க, ஓகேங்களா. அடுத்த கேள்வி, how many wetlands are there in தமிழ்நாடு, ஓகேங்களா. தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன. இதுக்கு நான் புக் சோர்ஸ் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. மேபி உங்களுக்கு கிடைச்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இதுக்கு ஆன்சர் என்னென்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தாலும் இதுக்கு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். 24,684 ஈரநிலங்கள் உள்ளன தமிழகத்தில்,
ஓகேங்களா. ஹவு மெனி வெட்லேண்ட்ஸ்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் 24,684. ஓகேங்களா. புக் சோர்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 கேள்விகளை ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம். நாளைக்கான கேள்விகளை நாளை பார்ப்போம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.